Hi friends, welcome to Cook with Arul. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டிஃபரெண்டான ஒரு டேஸ்டியான ஈஸியா பண்ணக்கூடிய சில்லி ஆம்லெட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுடைய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போது சில்லி ஆம்லேட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் இப்போ சில்லி ஆம்லேட்டுக்கு ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எக்கை உடச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 7 எக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த எக்குக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து அதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம ஆம்லேட் பண்ணும்போது வெங்காயம் அது கூடவே பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துப்போம். ஆனால் இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம பின்னாடி இதை நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போது இந்த எக்குக்கு தேவையான காரம் உப்பு மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா நம்ம டீப்பாக விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இப்போ எக்கு சேர்த்துடலாம். நீங்கள் ஒரே டைமில் உங்களுக்கு எக்கை சேர்த்து ரோல் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரே டைமாகவே செஞ்சு எடுத்துக்கலாம். நான் 7 எக் எடுத்துருக்கிறதுனால நான் 2 ஆம்லேட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம நார்மலாக ஆம்லேட் போட்டு அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை, இதை நம்ம ரோல் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சூடாக இருக்கும், கையில் படாமல் சூடு ஏறாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணணும். அப்போ தான் 2-3 லேயர்ஸ் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணும்போது க்யூப்ஸ் நல்லா கிடைக்கும். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்து பாத்திரத்தில் டச் பண்ணாமல் சூடுபடாமல் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ஆம்லேட் எடுத்து ஊற்றிக்க போகிறேன். அதையும் இதே மாதிரியே நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதே நீங்கள் ஒரே ஆம்லேட்டாகவே நீங்கள் போட்டு ரோல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதை விட பெரிய க்யூப்ஸாக கிடைக்கும். நம்ம அந்த ஆம்லேட்டை ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. அது ரொம்ப சாகியாகிடும். ரொம்ப ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, நமக்கு ஆம்லேட்டை கொஞ்சம் நேரம் விட்டுட்டா காஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி விடாமல் உடனே இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போவும் சூடாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, லேயர் எல்லாம் பிரிஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக வர்ற அளவுக்கு பார்த்து மெதுவாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி க்யூப்ஸ் லேயராக அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நான் இன்னொன்னையும் கட் பண்ணிக்கிறேன். ஆற விட்டுடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். எனக்கு செகண்ட் ஆம்லேட் நல்லா வந்திருக்குது. பாருங்கள் எத்தனை லேயர், ஆல்மோஸ்ட் 5 லேயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல லேயராக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு சில்லி ஆம்லேட் சூப்பராக வரும். இதையும் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மலாகவே ஒரு ஆம்லேட் டேஸ்ட்டு நமக்கு லாஸ்ட்டில் வரும்போது அந்த கோபி மஞ்சூரியன் டேஸ்ட்டு வரும். நம்ம பசங்களுக்கு எல்லாம் ஆம்லேட் எப்போதுமே ஓல்டு மாடல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோபி மஞ்சூரியன் டேஸ்ட்டில், ஆனால் ஆம்லேட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இப்போ இந்த க்யூப்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு வாட்டி ஒரு கோபி மஞ்சூரியன் ஸ்டைலில் குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சு இஞ்சியையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க அந்த ஒயிட் பார்ட்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நான் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒயிட் பார்ட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம லேட்டாக சேர்க்க வேணாம், இப்போவே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது இதெல்லாம் க்ரன்ச்சியாக, இதோட அந்த வாசனை தான் நம்ம டிஷ்ஷுக்கே ஒரு ஆடட் ஃப்ளேவர். இப்போ இதிலையே நான் ஒரு 1/2 ஆனியனை இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் வேகணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக எண்ணெயில் வதங்கினா மட்டும் போதும். இதே மாதிரி ஒரு 1/2 கேப்சிகத்தையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சாஸஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்க போகிறோம். ஆம்லேட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால நோ ப்ராப்ளம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டை கொடுக்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா
பாருங்கள் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ஆல்ரெடி நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கோபி மஞ்சூரியன் டேஸ்ட்டில் தான் வரும். கீழே கோபி மஞ்சூரியனோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுவும் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்யூப்ஸை இது கூட சேர்த்து இந்த மசாலா எல்லாமே அந்த க்யூப்ஸில் நல்லா சேர்கிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். இந்த சாஸ் எல்லாம் அந்த எக்கோடு சேரும்போது அந்த எக்கு ஆம்லேட்டுக்கே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு டெலிஷியஸான சூப்பரான சில்லி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, இப்படி எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதுமே நார்மலாக நம்ம எக்கில் ஆம்லேட்டே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னாக்கா இதை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்களா, ஒரு சூப்பரான ஈஸியான டெலிஷியஸான சில்லி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் அருள். பாய்.